ஆனால் அங்கே யாழ்ப்பாண பிரதேசத்திலே அன்று உண்மையா எரிவாயுக்கு தட்டுப்பாடு. அடிப்படை மக்களுடைய வாழ்க்கை எத்தனையோ வீடுகளிலே சண்டை, போதைப் பொருளை குடித்துவிட்டு சண்டை, எத்தனையோ விவாகரத்துகள் அன்றே நடைபெற்றிருக்கு, எத்தனையோ மரணங்கள் கூட நடைபெற்று. அப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இதற்குள்ளே அதாவது அந்த என்னவென்று சொல்லுவதென்றால் நாங்கள் ஒரு பிரச்சனை, அதாவது நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் மீண்டும் 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 ஒருவருக்கு சொல்லிக் கொண்டிருப்பது என்பது அதாவது ஒரு தூண்டிலை தேடி மீன் அந்த தூண்டிலை கொத்துவது போன்றதுதான். மீன் தூண்டிலை கொத்தினால் நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப அது மாதிரிதான் மக்களுடைய பிரச்சனை இருக்கின்ற வேளையிலே மக்களுடைய பிரச்சனையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே இருக்கின்றவர்களை மேலும் வெளியேற்றுகின்றார்கள். இந்த நாட்டை ஒரு சிறந்த நாடாக மாற்ற பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவற்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு. அதாவது அடுத்த நாட்டு அகதிகள் எமது நாட்டிலே குடியேறுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு வரியும் அவர்களுக்கு உதவியும் செய்யக்கூடிய வகையிலே மக்கள் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே அவ்வாறு இல்லை. இன்று அமெரிக்காவிலே குடியேறுகின்றார்கள், ஆஸ்திரேலியாவிலே குடியேறுகின்றார்கள், கனடாவிலே குடியேறுகின்றார்கள், சுவிஸிலே குடியேறுகின்றார்கள், லண்டனிலே குடியேறுகின்றார்கள். ஏன் சற்று சிந்தித்து பாருங்கள். பக்கத்தில் இருக்கின்ற இந்தியாவில் குடியேறுகின்றார்கள், சீனாவில் குடியேறுகின்றார்கள். இலங்கையிலே யார் குடியேறுகிறார்கள்? இலங்கை இன்னுமே சரியான தலைமைத்துவத்தை பெறவில்லை. ஏனென்று சொன்னால் அந்தந்த மொழிக்குரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இலங்கையிலே ஆட்சி மொழிகளாக 2 மொழிகள் இருந்த போதிலும் பிரதானமாக இருக்கின்றது சிங்களம். அப்ப இந்த நிலை மாற்றமடைந்தால் மட்டும்தான் நாடு என்ற இந்த பொய்யாமொழி புலவர் குறிப்பிடுகின்ற தன்மையை அடையும். ஏனையவர்கள் வந்து குடியேறுகின்ற ஏற்படும். இல்லாவிடின் எமது நாடு அப்படியே படிப்படியாக இப்போ முன்னர் வந்து நேரடியாக பயங்கரவாதம் என்ற ஆயுத ரீதியாக இடம்பெற்றது. ஆனால் இப்பொழுது எமது கலாச்சாரம் பண்பாட்டை அழிப்பதற்காக, அதாவது ஒரு கலாச்சாரத்தினூடாக ஒரு கலாச்சார யுத்தம், ஒரு பண்பாட்டு யுத்தம், ஒரு மொழி யுத்தம், ஒரு நிழல் யுத்தம் தான் நடந்து கொண்டிருக்கு. அதாவது எங்களோடு அதாவது என்ன செய்யறோம் என்று சொன்னால் எங்களுடைய தோளை பயன்படுத்தி வளர்ந்து கொண்டு வருவார்கள். வளர்ந்து கொண்டு வந்தவுடன் அங்கே மேலாதிக்கம் கையோங்கியதும் அந்த சமூகத்தை அப்படியே அமர்த்தி விடுவார், அமர்த்தி நீருக்குள் மூழ்கடித்து விடுவார். இவ்வாறு தான் நடக்க போகின்றது. எங்களுடைய தமிழ் மொழிக்குரிய இதான் நடக்க போகின்றது. சில அரசியல் அடிவரடிகள், அதாவது தமிழ் அரசியல் அடிவரடிகள் சிலர் பௌத்தம் என்று குறிப்பிடப்படுகின்ற சிங்கள பௌத்தம், சிங்கள பௌத்தத்தோடு சேர்ந்த சில அரசியல்வாதிகளோடும் சில தலைவர்களோடும் வாழ்பிடித்துக் கொண்டு எங்களுடைய மொழியை ஒரு பெரிய ஒரு பாதாள அதாவது தள்ளுவதற்காக திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாறி மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். விழித்துக் கொண்டால் எமக்கு விமோசனம் இல்லை, அல்லது சாபம்தான். சாப விமோசனம் கிடையாது. மீண்டும் ஒரு சிந்தனையில் சந்திக்கின்றேன். அன்புடன் புயல் நேசன். நன்றி.